4B மூமெண்ட். சவுத் கொரியா இல்லாட்டி கொரியன் சீரீஸ் பார்க்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த 4B மூமெண்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, நான் அமெரிக்காவில் இருக்கேன், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்த பிறகு அமெரிக்காவினுடைய சோஷியல் மீடியாவில் இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். 4B மூமெண்டா? எனக்கு மீ2 மூமெண்ட் தெரியும், ஆனால் இந்த 4B மூமெண்ட்னா என்னன்னு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்தியாவிலும் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸும் இங்கே பார்க்க போகிறோம். There's no way I am letting any man near me. These crazos are here, like, we're not touching men. No, just having children. இந்தியாவில் மனிதர்கள், அதுவும் ஆண் பெண், இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஒட்டுமொத்தமாக சிதைப்பதற்கான ஒரு மூமெண்ட் 4B மூமெண்ட். இதனால் தென்கொரியா மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு, அமெரிக்காவில் அந்த டேமேஜ் உருவாகிட்டு இருக்கு. இந்தியாவில் இந்த ஒரு எச்சரிக்கை, இந்த ஒரு அபாயம் வரப்போகிறது. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஊர் பெண்களுக்கும் சில ஆண்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் பிடிச்சிருக்கும். அதுவும் கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அலாதியான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கொரியன் இல்லாட்டி கொரியன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லவ்வை பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸ், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உலகம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள், அதுவும் குறிப்பாக இந்த இளசுகள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய அளவில் கொரியன் சீரீஸை நம்பி இருக்கிறவங்க, பார்க்குறவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் கொரியாவினுடைய வேறொரு முகம் இருக்குது, அது டார்க் சைடு. தயவு செஞ்சு அதை பார்த்துடாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவ்வளோ நாள் நம்ம இப்படி உள்ளவங்களையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். 2018 தென்கொரியாவினுடைய அந்த சியோல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய தலைநகரம், அங்கேருந்து ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஒரு பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணது தான் காரணம் அப்படிங்கிறது அந்த இயக்கம் தொடங்கப்படுவதற்கான ரீசன். அந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே ஓவியம் வரைவதாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சிற்பம் செய்வதாக இருக்கட்டும், இரண்டுலேயுமே லைவாக இருக்கிறவங்களை பார்த்து வரைய வேண்டும், செதுக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆண் நியூடாக இருக்காங்க. அந்த ஆணினுடைய ப்ரைவேட் பார்ட் அப்படிங்கிறது மறைக்கப்படாமல் இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து அந்த ஆணினுடைய புகைப்படத்தை இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி ரீக்ரியேட் பண்ணும்போது தென்கொரிய அரசாங்கம் இதற்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு ஆணினுடைய ப்ரைவேட் பார்ட்டை மறைக்காமல் நீ எப்படி ஒரு ஆர்ட்டை செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதே நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய ப்ரைவேட் பார்ட்டு தெரிகிற மாதிரி ஒரு ஆர்ட்டு செஞ்சால் அங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆணினுடைய ப்ரைவேட் பார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்ணினுடைய உடலுக்கு நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஐயோ, நீ இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணிட்ட, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொரியாவில் பி அப்படின்னு சொன்னால் நோ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு 4 பியை அறிமுகம் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். யார் தெரியுதா? சாதாரண பெண்கள். அவங்க அப்போதான் கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய காதலர்கள், இவங்க எல்லாத்துலேயுமே பெண்கள் இருப்பாங்கல்ல. அந்த பெண்கள் சொல்கிறாங்க நோ டேட்டிங், டேட்டிங்க்கு நோ, செக்ஸ் நோ செக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா நோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, அதாவது நோ மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4வதா நோ கிட்ஸ், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எதுவும் எனக்கு வேணாம். இந்த 4 நோவை தான் 4Bs அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4B மூமெண்ட் தென்கொரியா முழுவதுமா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. நிறைய பெண்களை இது என்ன செய்யுதுன்னா இழுக்குது. ஆமாம், நான் மட்டும் ஏன் ஆணுக்கு இப்படி இருக்கணும், எனக்கும் வேண்டாம். அப்போ இந்த பெண் தனிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிரச்சனை, இல்லாட்டி அப்படி ஒரு சொல்யூஷனை தேடி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போகிறாங்க. இந்த பெண்கள் இப்படி ஒரு சொல்யூஷனை தேடி போகிறதுக்கு முன்னாடி தென்கொரியாவில் ஆல்ரெடி 2 மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். மீ2 மூமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையுமே இந்த மீ2 மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. நானும் பாதிப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாதிப்படைந்த பெண்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்ன பாதிப்புக்கு அவங்க ஆட்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் மீ2 மூமெண்ட். அதுக்கு பிறகு தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் த கோர்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கேப்பிங் த கோர்செட் அப்படின்னு சொன்னால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது.
தென்கொரியாவினுடைய பெண்களுடைய இடுப்பு இவ்வளோ தான் இருக்கணும், மார்பகங்கள் இப்படி தான் இருக்கணும், அவங்க இவ்வளோ ஸ்கின்னியாக தான் இருக்கணும், அவங்களுடைய முடி இவ்வளோ தான் இருக்கணும், இப்படின்னு சொல்கிறது தான் தென்கொரியாவினுடைய பியூட்டி ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வச்சு நீ எப்படி செய்யலாம், எனக்கு எப்படி நீ மதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த எஸ்கேப்பிங் த கோர்செட் அப்படிங்கிற மூமெண்ட் அப்படிங்கிறது பெருசாகுது. அப்படி பெருசாகிறதுனால எப்படி வேணாலும் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், முடியை நான் ஷார்ட்டாக வெட்டுவேன், எனக்கு தேவை மாதிரியான நான் ட்ரெஸ்ஸை போடுவேன், இந்த சீசனில் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தக்கூடாது, மேக்கப் போட மாட்டேன் இப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அப்நார்மலாக, அதாவது அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு அப்நார்மலாக நடக்க ஆரம்பித்தாங்க. இதை தான் எஸ்கேப்பிங் த கோர்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்கள் உருவான அடுத்த கொஞ்சம் நாட்கள்லேயே இந்த ஒரு பிரச்சனை வருது, 4B மூமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக மாறுது. இப்போ தென்கொரியாவில் மக்கள் தொகை, ஜனத்தொகை அப்படிங்கிறது கம்மியாகுது, கல்யாணங்கள் கம்மியாகுது, அங்கே பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் சேர்ந்து வாழ்வது கம்மியாயிட்டு இருக்கு, குழந்தைகள் பெறுவதும் பெற்ற குழந்தை வளர்ப்பதும் அப்படிங்கிற பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தென்கொரியாவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் மத்தியில். நிறைய பெண்கள் அவங்களுடைய கண்ணீர் கதையை சொல்லி நானும் 4B மூமெண்ட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுறாங்க. இந்த 4B மூமெண்ட்டுக்குள்ளே வந்தவங்க அவங்களுடைய லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கும், எனக்கு இதுதான் லைஃப், ஆண்களை சார்ந்திருக்கிறது மட்டும் லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வழியாக மாறி மாறி போகிறாங்க. ஸோ இது தென்கொரியாவில் இருந்த பிரச்சனை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. தென்கொரியாவிலேருந்து நேராக இந்த பிரச்சனை பல நாடுகளுக்கு மூவ் ஆகுது. ஆனால் குறிப்பாக இப்போ அமெரிக்காவில் பெருசாக இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது பேசப்படுது. இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த இடத்துல இருந்து ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. கமலா ஹாரிஸ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ஃபெமினிசத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணி தான் நிறைய அவங்களுடைய கேம்பெயினை நடத்துகிறாங்க. இதனாலேயே ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பெண்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது உருவாகுது. கமலா ஹாரிஸ் அவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். 2 முறையும் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தோற்கடித்தது 2 பெண்களை. இதுவும் பெண்கள் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது கோபப்படுவதற்கான ஒரு காரணமாக மாறுது. சரி, அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததில் அதிகமான நபர்கள் ஆண்கள், அதுவும் இளைஞர்கள். புதுசாக ஜென்னிசட் இல்லாட்டி இன்னும் சில இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இதுவும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. அப்போது இந்த ஆண்கள்லாம் சேர்ந்து தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருந்தாலும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ப்ராஜெக்ட் 2025 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 2025 அப்படிங்கிறத பற்றியும் அஜெண்டா 47 பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ராஜெக்ட் 2025 அஜெண்டா 47 அப்படிங்கிறது எல்லாமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த திட்டமாக இருப்பதால், அதுவும் பெண்களுக்கு எதிரான திட்டம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நம்புவதால், இப்போ பெண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் தென்கொரியாவில் இருந்த 4B மூமெண்ட்டை நேராக அமெரிக்காவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஹேஷ்டேகை போட்டு அவங்க ட்ரெண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெண்கள் ஏன் பாடி ஏன் சாய்ஸ், ஏன் பாடியை நான் என்ன செய்யணுமோ நான் பார்த்துக்கிடுவேன், நோ டேட்டிங், நோ செக்ஸ், நோ மேரேஜ், நோ சைல்டு அப்படின்னு சொல்லி 4B மூமெண்ட்டை அறிவிக்கிறாங்க. அறிவித்தது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல இதற்கான கூட்டங்களை கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெண்கள், வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கக்கூடிய பெண்கள், இப்போ இருக்கக்கூடிய ஜென்னிசட் பெண்கள், இவங்க எல்லாருமே இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணுவது நாளடைவில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மூமெண்ட்டை கைவிட கோரி அமெரிக்காவினுடைய சில ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டாலும் அது பெண்களுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது. இல்லையே விக்கி, ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலைன்னா அந்த பெண் எப்படி வேணாலும் இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறது வேற, ஒரு பெண் ஒட்டுமொத்தமாக இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வேறு. இது இரண்டுக்குமே 2 வித்தியாசம். ஒன்று என்னுடைய உரிமை, இன்னொன்று எனக்கு கற்பிப்பது இப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4B மூமெண்ட்டில் கொஞ்சம் கற்பித்தல் அப்படிங்கிறதும் நடக்குது. நீ பெண், நீ இப்படி தான் இருக்கணும், நீ அவங்களுக்கு அடிமையாக போகாத, நீ இப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை தேவையில்லாமல் சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வருகிறது. இது தென்கொரியாவில் சக்ஸஸாக மாறி இருக்கே. 2018 இந்த மாதிரியான 4B மூமெண்ட் அப்படிங்கிறதும் 2024 4B மூமெண்ட் பீக்கில் இருந்ததும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் தென்கொரியாவையும் அமெரிக்காவையும் நம்ம நேரடியாக கம்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென்கொரியாவில் ஒரு பெண் வாங்கக்கூடிய சேலரியை ஒரு ஆண், அதே ஆண் அதே வேலை செய்கிறாங்கன்னா 32% அதிகமாக ஒரு ஆணுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா. அப்போ அங்கே ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதனால் இங்கே என்ன செய்கிறாங்க, 4B மூமெண்ட் அப்படிங்கிறது தென்கொரியாவில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆணாதிக்கம் அதிகமாக இல்லாத நாடுகளில் இந்த 4B மூமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆண் பெண் இடையே இருக்கக்கூடிய உறவில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ எல்லாருமே சம்மதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
சரி, இது அமெரிக்காவோடு நின்றுருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எது ட்ரெண்ட் ஆகுதோ வெளிநாடுகளில், குறிப்பாக கொரியாவில், அமெரிக்காலாம் ட்ரெண்ட் ஆகுதோ அது நாளடைவில் இந்தியாவுக்கு வந்துடும். அடித்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்தியாவிலும் 4B மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றி அதிகமான நபர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஏன், எப்படி, எதுக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியலை. பட் இது பேசப்படும். ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் இப்போது வைரலாக மாறிட்டுருக்கு. உங்களுக்கு இதை கேட்கும்போது என்ன விக்கி தேவையில்லாமல் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு இது புதுசாக இருக்குது விக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்மளை சுற்றி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் இது நம்ம ஊரில் ட்ரெண்ட் அடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஜென்இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருந்த LGBTQ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்முடைய தமிழக மீடியாக்கள்லேருந்து நிறைய தமிழக அரசியல்வாதிகள் வர ஆதரித்தார்கள்ல. அப்போ அமெரிக்காவில் இதற்கு எதிரான சில கருத்துக்களும் எதிரான அரசும் அமையப் போகிறது. அப்போ இது எல்லாமே ஒரு பெரும் சர்ச்சையை அமெரிக்கா முதல் இந்தியா வரை ஏற்படுத்தும். ஏன்னா அங்கேருந்து தான் ஃபண்ட் LGBTக்குலாம் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபண்ட் எல்லாமே இனிமேல் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு 2 ஜெண்டர் தான், ஒரு மேல் ஃபீமேல் அது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த LGBTQ பிரச்சனை, 4B மூமெண்ட் அப்படிங்கிறதும், எஸ்கேப்பிங் த கோர்செட் அப்படிங்கிற பிரச்சனையும் இந்தியாவில் சீக்கிரமாக மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் 4B மூமெண்ட் வந்தால் நல்லா இருக்குமா? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் 4B மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு, ஒரு செகண்ட் யோசிச்சு கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னா இது வேணுமா இல்லை தேவையில்லாத ஆணியா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டி உணர்ந்து கொள்ளும். ஆனால் தென்கொரியாவில் இது சக்ஸஸ் அடைந்ததற்கான காரணம் நிறைய இருக்குது. அதை முடிந்தால் வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கருத்துக்கள் இல்லை ஒரு லைக் போட்டுட்டு கொஞ்சம் வாழ்த்துக்களும் சொன்னால் நல்லா இருக்கும். இல்லைக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நேரடியாக சொல்லிடுங்க. என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.